கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருப்பாடல்கள் 107 1வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு நல்ல மனது வேண்டும். நமக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்பது நிறைவான மனதிலிருந்து மட்டுமே வரக்கூடியது. நீங்கள் ஆண்டவருக்கு இந்த தருணத்தில், இந்த நேரத்தில் நன்றி செலுத்த முழு மனதோடு விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் நிறைவான மனதை கொண்டிருக்கிறீர்கள். நிறைவான மனதிலிருந்து மட்டுமே ஆண்டவருக்கு நன்றி என்ற வார்த்தை வெளியே வரும். அந்த நன்றி என்ற வார்த்தை வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அது உள்ளத்தின் நிறைவு. ஆண்டவரை முழுமையாக நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் அந்த நன்றி என்ற ஒரு வார்த்தை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த நொடி நன்றி செலுத்துங்கள். எதற்கு நன்றி செலுத்த வேண்டும்? உங்களுக்கு ஆண்டவர் பல நன்மைகள் செய்துள்ளார். தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இருக்கலாம். நினைத்து பாருங்கள், இந்த நொடி வரை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கூட ஆண்டவருடைய கிருபை. எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து உங்களை தப்பிவித்திருக்கிறார். எத்தனையோ அருள் வரங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் பார்வையில் யாருமே சிறியவர் அல்ல, யாருமே வீணர்கள் அல்ல. உங்களுக்கு நிறைவாக தந்திருக்கக்கூடிய ஏதாவது வரங்கள் இருக்கும். அவற்றை நினைத்து பாருங்கள். குறிப்பாக உங்களை உருவாக்கிய பெற்றோர்களாக இருக்கலாம், நீங்கள் செய்யும் தொழிலாக இருக்கலாம், உங்களுக்கு தந்த குழந்தைகளாக இருக்கலாம், நீங்கள் வசிக்கும் வீடாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைத்த நல்ல நட்புறவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நன்றி செலுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் முதலில் ஆண்டவர் முன்பு கொண்டு வருவது நன்றி. நன்றி என்ற வார்த்தை. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துங்கள், இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துங்கள். அது உங்களுடைய உள்ளத்தின் நிறைவு. நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு மனமுவந்து நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். நன்றி என்ற வார்த்தை ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது மட்டும்தான் அவருக்கு நாம் செலுத்த முடியும். வெறும் வேண்டுதல்கள், வெறும் ஜெபங்கள் மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஏற்ற பலி நன்றி பலி. நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அடுத்த வார்த்தையை கவனிங்கள். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவரை போல் நல்லவர் யாரும் இல்லை. நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர்தான் அவர்கள் அனைவரையும் விட நல்லவர். ஆண்டவருடைய அன்பை சுவைத்து பாருங்கள். அவரோடு இணைந்து இருந்து பாருங்கள். எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். ஆண்டவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் தூயவர், அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தமானவரோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்களும் பரிசுத்தமானவர்கள்தான். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இன்று நேற்றல்ல, அது நிலையானது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அது கொடுத்ததே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினால் அது விரும்பியதே. யாராலும் அதை தடை செய்ய முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரின் கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது. அவருக்கு நன்றி பாடுங்கள், நன்றி செலுத்துங்கள். அனைத்திற்கும் நன்றி செலுத்திவிட்டு தூய்மையான உள்ளத்தோடு அவருடைய கரங்களுக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது அவரது பேரன்பை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரக்கம் நிறைந்தவர் அவர். மனிதர்களைப் போலல்ல. 2 வகையான செல்வங்களை நாம் அடைவதுண்டு. ஒன்று நாமாக தேடி பெற்றுக்கொள்வது, இன்னொன்று ஆண்டவராக நமக்கு தருவது. அன்புக்குரியவர்களே, நாமாக தேடி பெற்றுக்கொள்வது நம்முடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கரங்களில் தான் இருக்கும். எதை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவரிடமிருந்தே பெற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கரங்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை யாராலும் உங்களிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்படி ஒரு சக்தி உலகத்தில் இல்லை. ஆண்டவர் விரும்பினால் அன்றி யாராலும் உங்களிடமிருந்து அதை பறித்து கொள்ள முடியாது. நாமாக தேடிக்கொண்டவைகள் அது நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளவைகள். அப்படி இருக்கும்போது அதனுடைய நீட்சித்தன்மை
அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்பது நீங்களே கணித்து கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவர் தரும் ஆசீர்வாதம் ஆண்டவரின் கரங்களில் இருக்கிறது. அது நிலையானது. அதை உங்களிடமிருந்து பறித்து கொள்ள யாராலும் முடியாது. எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். அது நிலையானது. அதை யாரும் உங்களிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவரோடு இணைந்திருங்கள். இன்னும் பல நன்மைகளை அவர் செய்ய ஆவலாயிருக்கிறார். அவருக்கு என்ன தேவை? உங்களுடைய தூய்மையான மனது மட்டுமே தேவை. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக உங்களை அவர் அழைக்கிறார். ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ததால் என்று ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள், மகிழ்ச்சியை இழந்தார்கள். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல ஆண்டவர் விரும்புவது. ஆண்டவர் விரும்பக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். என்றென்றும் அவரது அன்பு உங்களில் இருக்கிறது. என்றென்றும் அவரது அன்பு உங்களை வழிநடத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். நாம் ஜெபிப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்துள்ள எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்தில் நன்றியோடு உம்மை நினைத்து பார்க்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் பல நேரங்களில் மறந்திருக்கிறோம். அதற்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் அனைத்திற்கும் நன்றி. உம்முடைய பேரன்பால் நாங்கள் மகிழ்வுறுகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர். உம்முடைய பேரன்பால் இன்றும் என்றும் எங்களை வழிநடத்தும். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். நாங்கள் செய்யும் வேலையை ஆசீர்வதியும். நாங்கள் செல்லும் போகும் வரும் பாதையை ஆசீர்வதியும். எங்கள் வழிகளிலெல்லாம் உம்முடைய துணை, உம்முடைய அரவணைப்பு, பாதுகாப்பு எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.